திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் தென்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இதே நுழைவும். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கய்யா. அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் மனமை மொழிகளால் வணங்கி இனிதே உள்ள நுழைகிறேன். சிவாய நம. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளும் பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாளி அமுதர் மருவு புருடோத்தம சேத்திராயர் மூளர் மண்ணும் திரு ஆளவாயா ஒரு காரை காளம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கள்ளாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவாய நம. நம சிவாய. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேருமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேருமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவிதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நமக. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணைமா கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி தளல் கமலங்கள் மலர் தரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எம்முடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்கய்யா. அருமை 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 அருமை. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடலை பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதி நாளிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே விரும்பி நல்விளக்கு தூபம் விதி நாளிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. நன்றிகள் ஐயா. அருமை 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 அருமை. சிவபெருமான திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மனமொழி மெய்களாலே மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று நமக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் காரியமாகவும் இந்த காரியத்திற்கு பின்னால் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய, ஏன்னா காரணம் இல்லாம நம்ம பூமிக்கு வரல. இந்த உலகத்துக்கு பின்னால் உலகம் காரியம், நம்ம ஆற்றுகின்ற இந்த உலகம், நாம் உயிரோடு இருக்கிற இந்த உலகம், பார்க்கிற இந்த உலகம், இதுக்கு பார்க்கறதுனால இதுக்கு பார்ன்னு பேர். பார்மேவும் இந்த உலகத்தில் இது காரியத்தால் ஆனது. ஏன்னா இந்த உலகம் காரியமாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த காரியத்துக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரிய குருவாகவும் அந்த காரண குருவாகவும் இருந்து இந்த உலகம் பொய் என்று உணர்ந்து காரியத்திற்கும் காரணத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த தேகம் எடுத்ததற்கும் நமக்கு மனம் வாய்த்ததற்கும் இந்த உடம்பு வாய்த்ததற்கும் காரண காரியமாக இருந்த ஒரு குருவை தேடி அடைந்து
அந்த 3வது எல்லையை தொட்டு அதுக்கு காரியத்திற்கும் காரணத்திற்கும் அப்பால் இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சிவகுருவாக வந்து நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்தி நாம பூமிக்கு வந்த காரணத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆள் யாரோ அவங்க தான் குருநாதர். நமக்கு நம்மளையே அறிமுகப்படுத்த வராங்கல்ல, அவங்க தான் குருநாதர். அந்த குருநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால வணங்கி நம்முடைய விருப்பு வெறுப்பு, நம்முடைய துக்க இன்ப துன்பங்களை நமக்கு நாமே அறிவித்து நம்மளுடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வல்லமை படைத்த அந்த குருவருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி மனம் மொழி மெய்களால எல்லாம் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய அறியாமை என்கிற இருளை நீக்கி நம்மை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பேராற்றலுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி, அவருக்கு குருநாதராக இருந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, அவருக்கு குருநாதராக உபதேசம் செய்த அம்மையப்பராக இருந்து உபதேசம் செய்த அந்த கைலை நாதருக்கும் நன்றி சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சுருக்கமா சொல்ல போனா, குரு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மஸ்ரீ குருவே நமக்கு. அவர்தான் படைப்பு கடவுளாக இருக்கிறார். அவரே காக்கும் கடவுளாக இருக்கின்றார். அவரே துடைக்கும் கடவுளாகவும் இருக்கின்றார். அவரே நமக்கு மூச்சாகவும் இருக்கின்றார். அவரே நமக்கு ஒளியாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட குருநாதரை முதல்ல தேடணும். அவர் நம்மள நிச்சயம் நல்ல கதிக்கு கொண்டு போவார். எல்லாரும் சிவகதியை அடைவதற்கு தான் வந்திருக்கிறோம். சிவனுடைய பெருங்கருணையினால மீண்டும் ஒரு முறை இந்த குருநாதர் நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய, நம்மளை எல்லாம் நல்வழியில் படுத்தக்கூடிய இந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரிதாரணை என்கிற தலைப்பின் கீழே நாம் 4வது பாடல் அப்புறம் 4வது பாடல்ல 2 பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பாடல்கள்ல நம்ம 4வது பாடல்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆனா அதுலயே ஒரு சேர்க்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தர்மயாதனத்துல சேர்த்திருக்காங்க. அதுக்கு எண் தரல. ஆனா மற்ற பதிப்புகள்ல அதுக்கு ஒரு எண் கொடுத்திருக்காங்க. அடுத்த பாடல் 5வது பாடலாக அது சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா தர்மயாதனம்ன்ற அந்த புத்தக வரிசையில அது எண்ணாகவே அது ஒரு கூடுதல் சேர்க்கையாகத்தான் என்ன பண்ணிருக்காங்க, 4வது பாடல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம கரை அருகே நின்ற காணல் நீர் உபரி அப்படின்ற பாடலை மட்டும் 4வது பாடலை மட்டும் பார்த்துட்டு அந்த பாடல் சேர்க்கையான பாடல்கள் நான் படிக்கவே இல்லை. ஆனா மற்ற புத்தகங்கள்ல அதுக்கு தனி ஒரு எண் கொடுத்திருக்காங்க. அதையும் ஒரு பாடலா சேர்த்திருக்காங்க. அந்த பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரிதாரணை என்கிற தலைப்பின் கீழே 5வது பாடலாக அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்த வரிசையிலே 849வது பாடலாக அதை குறிப்பிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். பாடலை பாடுவோம். 5வது பாடல். அலகனல் நூதலாய் ஓர் அதிசயம், அலகனன் நூதலாய் ஓர் அதிசயம், களவு காயம் கலந்த நீரில், களவு காயம் கலந்த நீரில், மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில், அலகனல் நூதலாய் ஓர் அதிசயம், களவு காயம் கலந்த நீரில், மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில், இலகும் மேனி இருளும் கபாலமே. இன்னொரு முறை இந்த பாட்டை படிச்சிடுறேன். படிக்கல, பாடிடுறேன். அலகனல் நூதலாய் ஓர் அதிசயம், களவு காயம் கலந்த இந்நீரில், மிளகு நெல்லியும்
மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளும் கபாலமே. இனி பாடல பதமா பதமா பார்த்துடலாம், பிரிச்சு பார்த்துடலாம். அழக நன்னுதலாய் ஓர் அதிசயம் களவு காயம் கலந்த இந்நீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளும் கபாலமே. இலகும் மேனி இருளும் கபாலமே. இனி பாடலுக்கான பொழிப்புரை, பாடலுக்கான விளக்கத்தை தர்மயாதன் கொடுத்திருக்குது. அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம அந்த கொடுக்காதனால மாணிக்க வாசகனார் புத்தகத்திலிருந்து அதனுடைய பொழிப்புரை அடியன் வாசிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அழகிய கூந்தலும் ஒளி பொருந்திய நல்ல நெற்றியை உடைய பெண்ணே. அழகிய கூந்தலும் ஒளி பொருந்திய நல்ல நெற்றியை உடைய பெண்ணே, உனக்கொரு வியக்கத்தக்க ஆச்சரியமான செய்தியை சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். களவு காயம் கலந்த இந்நீரில் உடலில் மறைவாக இருக்கும் இடத்தில் உள்ள இந்த சிறுநீரோடு மிளகு, நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பம் கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து சேர்ந்து உட்கொண்டால் இலகும் மேனி இருளும் கபாலமே. உடம்பு இளைக்கும் தலைமுடி கருக்கும் என்பதை அறிவாயாக. இதுதான் செய்தி. தர்மயாதனத்தில் அது இல்ல. அந்த ஒவ்வொரு கரையேறுகை இந்த காணல் ஒவ்வொரு மட்டும்தான் இருக்கு. அவங்க அந்த பாட்டுக்கு விளக்கம் தரல. இருந்தாலும் மாணிக்க வாசகனார் புத்தகத்திலிருந்து அடியன் வாசிக்கிறேன். திருப்பி ஒரு முறை இந்த பாட்டுக்கு விளக்கம் வாசிக்கிறேன், பொழிப்புரை வாசிக்கிறேன், கேளுங்க. திருச்சிற்றம்பலம். அழகிய கூந்தலும் ஒளி பொருந்திய நல்ல நெற்றியை உடைய பெண்ணே, உனக்கு ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமான செய்தியை சொல்லுகின்றேன், கேட்பாயாக, கேட்டுக்கொள். களவு காயம் கலந்த இந்நீரில். களவு காயம் கலந்த நீர்னா சிறுநீர். உடலில் மறைவாக இருக்கும் இடத்தில் உள்ள இந்த சிறுநீரோடு மிளகு, நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பங்கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து மிளகு, நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பங்கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து சேர்ந்து உட்கொண்டால் இலகும் மேனி இருளும் கபாலமே. உடம்பு இளைக்கும் தலைமுடி கருக்கும் என்பதை அறிவாயாக. உடம்பு இளைக்கும் தலைமுடி கருக்கும் என்பதை அறிவாயாக. இங்க களவுன்றது மறைத்திருத்தல். ஏன்னா எப்பயுமே மூடித்தான் வைக்கிறோம் அந்த இடத்த நம்ம. அப்புறம் காயம் என்பது உடம்பு, மஞ்சள் என்பது கஸ்தூரி, வேம்புன்றது வேப்பம் கொழுந்து இல்ல வேப்பம் பருப்பு. ரெண்டு இடத்துல என்ன, வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாம். வேம்பிடில் அப்படின்னா வேப்பம் கொழுந்து அல்லது வேப்பம் பருப்பு. வேப்பம் கொட்டை இருக்குல்ல, அதுல பருப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த பருப்பு இடிச்சு வச்சுக்கிறது. இலகும் இலக்கம், இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான். இது வந்து குறிப்பு கொடுத்திருக்காங்க, வேப்பம் கொழுந்தா வேப்பம். சரி, இப்ப நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில் நம்ம இந்த பாட்டை பத்தி பார்ப்போம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். இப்ப பாடல் பார்த்தோம், பாடலுக்கு பொருளை நம்ம பிரிச்சு பார்த்தோம். அப்புறம் வந்து பாடலுக்கான விளக்கம் தர்மயாதனத்துல இல்லைன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி மாணிக்க இதுல பார்த்தோம். இதுல நம்ம யதார்த்தமா சிந்திச்சிருவோம், நம்ம யதார்த்த உலகத்துக்கு வந்துருவோம். இது என்ன சாமி சாத்தியமா அப்படின்னு ஏற்கனவே ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. இந்த அமிர்தாரணையிலே பல கொஸ்டின் இருக்குது, கேள்வி. ஆனா யாரும் வாய் திறந்து கேட்கவே மாட்டேன்றீங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அது டிஸ்கஸ் பண்ணிடுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிறுநீருக்கு இவ்வளவு மதிப்பா? ஆமா. எப்போ மதிப்புன்னா, நம்ம உடல், பொருள், ஆவி, இந்த மூணும் முக்கியங்க. இந்த உடல், பொருள், ஆவி
மூலப்பரம்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கின பிறகு இந்த மருத்துவம் செட் ஆகும். இந்த மருந்து வந்து நம்ம எப்போ சிறுநீர் நம்ம சிறுநீர் எப்போ மருந்தாக மாறும்னா, எப்போ நம்மளுக்கு இருக்கிற தலைவனை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப அது மருந்தாக மாறும். தன்னை அறிந்த பிறகு, தன் தலைவனை அறிந்த பிறகு இருக்கக்கூடிய மாற்றம் இருக்குல்ல உடம்புல, அதுதான். முதல்ல இயமம். அதுக்குதான் முதல்ல எடுத்த உடனே முதல் சாப்டர் இத வைக்கவே இல்ல சாமி, திருமூலர். எதுக்கு இத்தனையாவது இடத்துல இத வச்சிருக்காரு 19வது தலைப்புல. எதுக்குன்னா, நீங்க முதல்ல இயமம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல சைவத்துக்கு ஆட்படணும். முதல்ல ஒப்பு கொடுக்கணும். உடல், பொருள், ஆவி, இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரணாகதி பக்குவம் வரணும். பரிபக்குவத்துக்கு வரணும். பக்குவம் வராதவர்கள் வைத்தியத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். அதாவது இந்த மருந்து எடுப்பதற்கு தகுதி இல்லாத. பக்குவம்னா என்ன? எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள், எம்பெருமானுக்கு ஆட்படாதவர்கள். அவனுக்கு அடிமை செய்பவர்கள். அடிமை செய்யறதா எல்லா 84 லட்சம் உயிரும் வந்து இறைவனுக்கு அடிமைதான். ஆனா அவனுக்கு நான் அடிமை என்பதை உணர்ந்து கொள்வதுதான் சிறந்த பண்பு. சைவம் சொல்லுது. அடிமை பண்பு எப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க. நாவுக்கரசர் இருந்தார்ல, தாச மார்க்கம்னா என்ன? அப்போ வண்டி சாவி இதுக்கப்புறம் நம்ம கையில இல்ல. ஒரு ஆணியை நம்மளால புடுங்க முடியாது. எல்லா சாவியும் அவன் கையில தான் இருக்குது அப்படின்னு. எப்போ நம்ம அந்த உணர்ச்சிக்கு ஆளாகிறோமோ, அப்போ வந்து மிகப்பெரிய பணிவு ஏற்படும். தன் முனைப்பு நின்று போகும். தன்னுடைய சொந்த முயற்சி என்ன ஆகும்? சொந்த முயற்சி நிற்கும் போதே சூனியம் வந்து நின்னுடும். சூனியம் வந்து நின்னுச்சுன்னா அந்த இருட்டை நம்ம சமாளிக்கணும். அந்த சமாளிக்கிறது தான் பக்தி. கேட்பான், உங்க கடவுளை காமிக்க முடியுமா? ஆமா. அப்போ உணரத்தான் முடியும். எப்படி உணர முடியும்னா, நடத்துறது இறைவன் தான்ற பக்குவத்துக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு வேடிக்கை இருக்குல்ல, அதுதான். அப்போ குருநாதருடைய கைகளை இறுகி பிடித்துக் கொள்ள வேண்டும். தான் சுயம்பாக மாறுவதற்கு முன்பால், தான் ஜோதியாக மாறுவதற்கு, தன்னைத்தான் அறிந்து இன்புறுவதற்கு முன்பதாக அந்த காரிருளை, அந்த பேரிருளை குருநாதர் வழியாகத்தான் நம்ம கடக்கணும். அந்த அறியாமை. ஏன்னா இருட்டு அது. எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. சாதாரண பனி வந்து மூடிட்டாலும் நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் காரிருள் வந்து சூழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஹரின்னு பேரு. அதுக்கு ஹரின்னு பேரு. ஹரிக்கு அப்புறம் தான் ஹரனை பார்க்க முடியும். ஹரி ஹரன். அப்படிப்பட்ட அந்த இருளை நீக்கிறதுக்கு ஒரு குருநாதர் வேணும் இல்லையா? அப்ப குருநாதருடைய கையை பிடிச்சு தன்னை தானே அறிஞ்சு கண்ணாடியில பாக்குற மாதிரி தன்னை தெரிஞ்சு, அப்போ நம்ம வந்து பக்குவப்பட்டு அவனுக்கு அடிமை செஞ்சிட்ட பிறகு இந்த பாடு. அப்போ உடல் வந்து மாறும். எப்ப நீங்க அவனுக்கு அடிமை செய்யறீங்களோ அப்பவே நீங்க திருநீர் பூச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒரு ஒழுக்க விதிக்கு வருவீங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஐயோ பெருமான் உள்ள இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் முதல்ல வரும். அப்போ இறைவன் உள்ள இறங்கிட்டாலே உங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு பொருள் உள்ள போயிடுச்சு, ஒவ்வாத பொருள் உள்ள போயிடுச்சுன்னா வாந்தி வந்துடும். நான்வெஜ்ஜை பார்த்தாலே நாத்தம். முதல்ல மீன் விரும்பி சாப்பிட்டீங்க நீங்க. இப்போ அந்த பக்கம் போகும்போதே அந்த வாடையே உங்களுக்கு கொமட்டிக்கின்னு வரும். பெருமான் உங்களுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அந்த மீன் வந்து உங்களுக்கு ருசியா இருந்திருக்கும். எப்படா அந்த மீனை சாப்பிடணும், எப்ப நம்ம அதை வச்சு சாப்பிடணும்னா அந்த அது ஒரு தீட்டு மாதிரி அது. கவுச்சி அவ்வளவு கவுச்சி அடிக்கும். அந்த பக்கம் எல்லையை கடக்கும் போதே கவுச்சி அடிக்கும். அந்த கவுச்சி விரும்பி ஒருத்தன் சாப்பிடுறான்னா அவன் வந்து எவ்வளவு பெரிய தீட்டுல இருக்கான்னு பாரு. பாடி இருக்குது, டெட் பாடி அலங்கோலமா இருக்குது. பாடியை அடக்கம் பண்ணாமலே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உள்ள கொமட்டும் ஒரு மாதிரி. ஐயோ எதுவும் பண்ணாம இருக்கிறோமே, இதுக்குள்ள நம்ம அப்படியே விரும்பி சாப்பிட முடியுமா? அது மாதிரி தான் மீன் கடை ஓரமா போகும்போது பாடி இருக்குது அங்க. அது கொமட்டுது நமக்கு. அப்படியே உள்ள இருந்து கொமட்டும். அப்ப எப்போ கொமட்டும்னா பெருமான் இறங்கிட்ட பிறகு கொமட்டும். பெருமான் இறங்குறதுக்கு முன்னாடி விருப்பம் அதிகமா இருக்கும். ஏன்னா அப்ப அது மிருக நிலை. நாம எல்லாம் மிருகம்தான். நாம எல்லோருமே மிருகம்தான். எப்போ நம்மள நாமே மதிக்காம இன்னொரு பொருளை விரும்புறோமோ அப்பெல்லாம் நம்ம மிருகம்தான். ஆமா. அப்ப மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வரணும். மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு வரணும். தெய்வ நிலையிலிருந்து இறை நிலைக்கு வரணும். இந்த நிலையிலிருந்து நம்ம இந்த நிலையை அடையும் போதுதான் அந்த கொமட்டுறதெல்லாம் நிக்கும். பெருமானுடைய அதான் அவன் அருளாலே அவன் தாளவனை. சும்மா இருந்த நம்மள ரோட்ல போனோம், நம்மள கூப்பிட்டு சாமி என்ன பண்ணிட்டாரு, அவர் பக்கம் இழுக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கறி விட்டுறது கிடையாது நம்ம ரோட்ல. அது காக்காய போட்டு பிரியாணி வச்சிருந்தா கூட சரி. ஆமா. எங்க இருந்தாலும் அது போய் தின்னு தீர்த்திட வேண்டியதான். அப்படி இருந்த நம்மள சாமி நம்ம பக்கம் பாக்குறாரு. இவனை எப்படியாவது ஆட்கொள்ளணும்னு. அப்ப முடிவு பண்ணிட்டான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப இறைவன் இழுத்துட்டாருன்னா
அப்போ அந்த பார்வை நம்ம மேல பட்டுருச்சுன்னா, சாமிக்கு அந்த முன்ன செய்த புண்ணியம் நம்ம மேல பட்டுருச்சுன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த முதல் சுத்தம் ஏற்படும். உடல் சுத்தம். இந்த உடல் சுத்தம் ஏற்படுறதுக்கு நம்ம கோயிலுக்கு ஓடுவோம். அந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு ஓடுவோம். முதல்ல கோயிலுக்கு போறது ஒரு ஆரம்ப கட்ட நிலை. குளிச்சுட்டு போய் சாமி பார்க்கணும், இன்னைக்கு பிரதோஷம், அதுக்கு போணும், இதுக்கு போணும், இன்னைக்கு சஷ்டி அது இதுன்னு சொல்லிட்டு வழக்கமா ஓடுறது. அப்ப இது ஆரம்ப கட்ட பாடசாலை. ஆரம்ப கட்ட பாடம். அப்போ ஏதோ ஒண்ணு உங்கள இழுத்துருச்சு. காந்தகம் மாரி உங்கள இழுத்துருச்சு. சாமிக்கு பார்க்கணும், சாமிக்கு பார்த்தோம்னா ஆமா, பிரதோஷத்துக்கு போணும் அப்படின்னா ஒரு 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 வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க. ஆலவாய் பெருமான பார்த்துட்டீங்க. அது ஒரு இழுத்துருச்சு. அந்த திருநீர் உங்கள இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் எப்போ திருநீர் உங்கள இழுத்துருச்சோ, அப்பவே அந்த உடல் சுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. பெருமான் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ருத்ராட்சம் கிடைக்குது. ருத்ராட்சம் கிடைச்ச உடனே அத விடணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. சாமி படிப்படியா உள்ள இறங்கிட்டார். உங்களுக்குள்ள சிவம் இறங்கும்போது, நம்ம உடம்பு என்ன ஆகும்? நமக்குள்ள இறங்கும்போது, இந்த உடல் தூய்மை உண்மையிலேயே கிளென்சிங் ஆகும். இப்போ பேதி குடுக்குறாங்கல்ல, மருந்து குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன குடுக்குறாங்க? ஆயுர்வேதாவுல நாள்பட்ட மலம் வந்து குடல்ல தங்கியிருக்கும். அந்த ஓரத்துல இந்த குடல் வால்வு ஆப்பரேஷன்லாம் பண்றாங்கல்ல, அந்த மூலையில போய் நாள்பட்டதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த குடல் வால்வுல ஆப்பரேஷன் பண்றது. அப்போ நாள்பட்ட மலம்லாம் மொத்த கடியும் வெளிய போனா, பேதி ஆயிடுச்சுன்னா உடம்பு என்ன ஆயிடும்? இளைச்சிரும். ஆமா. அப்ப அந்த சுத்தமான பிறகு தான் அடுத்து மருந்து குடுப்பாங்க. அதுபோல பெருமான் வந்து நம்ப ஆட்கொள்ளணும் அப்படின்னும்போது, இந்த உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம். இந்த உடல் சுத்தம் வந்த பிறகு 3 சின்னம் நமக்கு கிடைக்கும். 1 ருத்ராட்சம், 1 திருநீறு, இன்னொன்னு 5 எழுத்து. அப்புறம் அந்த சமய தீட்சை, அப்புறம் சிவ தீட்சை அதெல்லாம் படிப்படியா நடக்கும். இப்படி ஆட்பட்டு உள்ள வராங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பாடல் பொருந்தும். ஏன்னா, அவங்க நிச்சயம் வந்து பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டாங்க. திருநீர் பூசியிருக்கிறாங்க. அவங்க எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்க. யார் பொருளையும் திருட மாட்டாங்க. கொலை செய்ய மாட்டாங்க. கொலை செஞ்ச பொருள சாப்பிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை கேரண்டி அடியார்கிட்ட இருக்கு. அப்பா அடியாருன்னு தானே? ஆமா. அடியார் பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இது பொருந்தும். மத்தவங்களுக்கு இது பொருந்துமா? அப்படின்னா பொருந்தும். ஆனா வேற விளைவை ஏற்படுத்தும். அதான் அந்த போன பாடல்ல சொல்றேன் நான். அப்ப குணம் ரொம்ப முக்கியம். குணம் தான் முக்கியம். மனுஷனுக்கு என்ன முக்கியம்? குணம் தான் முக்கியம். எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் நடத்தை. அதுதான் ஜாதி. ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி? அவர் குழந்தை மாரிங்க அவ்வளவுதான். அந்த குணம் தான் முக்கியம். குணம் தான் ஒருத்தருடைய ஜாதியை தீர்மானிக்குது. சர்டிபிகேட் தீர்மானிக்கல. அவர் எப்படி நடந்துக்குவாருன்றது தான் தீர்மானிக்கிறது. ஹவ் ஹி இஸ் பிஹேவிங். ஹவ் ஹி இஸ் பிஹேவிங். ஹவ் ஷி இஸ் பிஹேவிங். ஹவ் தே ஆர் பிஹேவிங். அப்ப எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் ஜாதி தீர்மானிக்கப்படுது. நீ எப்படிப்பட்ட ஜாதின்னா, நீ நடந்துக்கிற விதத்தை வச்சு அவன் ஜாதி சொல்ல முடியும். ஒரு சொல்லே போதும். நீ உன் வாக்க வச்சே சொல்லிடலாம். நீ எப்படிப்பட்ட ஜாதி. அப்போ இந்த உடல் சுத்தம் முதல்ல முக்கியம். இந்த உடல் சுத்தம் முடிஞ்ச பிறகு, அடியார் பக்குவத்துக்கு வந்துட்ட பிறகு, அதுக்கப்புறம் இந்த கற்றல்ல, இந்த திருமந்திரத்துல இந்த புத்தகம் நமக்கு இந்த பாடல் நமக்கு உதவி செய்யும். அதுதான் இயமம். அந்த இயமத்த கடந்து நியமத்த ஒரு ஒழுக்கத்த தொடர்ந்து கடைபிடிக்கும்போது, நிச்சயம் உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். நீங்க அதுவாவே மாறுவீங்க. சிவபெருமானாவே மாறுவீங்க. நீங்க அதுவா மாறும்போது, நீ சிவமாம் பெருந்தன்மைய நீங்களே பெற்றுடுவீங்க. அப்ப பெறும்போது, உங்களுக்குள்ள இருந்து வெளிய வர்றது எல்லாமே வீண் கிடையாது. ஆமா. நமக்குள்ள இருந்து வெளிய வர்றது எல்லாமே வீண் கிடையாது. ஏன்னா தன்னைத்தானே ஆராதிக்க தொடங்கிட்டீங்க. தன்னை தானே அர்ச்சிக்க தொடங்கிட்டீங்க. தன்னை தானே வணங்க தொடங்கிட்டீங்க. உங்க உயிர் உங்களுக்கு எப்படி முக்கியமோ, அதே மாரி எதிராளி உயிரும் முக்கியம். அப்படின்னு உங்களுக்கு பட்டுடுச்சு. எப்போ உங்க உயிர் முக்கியம், அதுக்கு பசிக்கும், அப்ப எதிராளிக்கும் பசிக்கும். உங்களுக்கு காமம் வருது, அப்ப எதிராளிக்கும் காமம் வரும். உங்களுக்கு டாய்லெட் போணும், அப்ப எதிராளிக்கும் டாய்லெட் வரும். எப்போ நீங்க உங்க உயிர உணர்ந்துட்டீங்களோ, அப்ப எதிராளி உயிரோட உணர்ந்துட்டீங்களோ, அப்பவே ஜீவகாருண்யம் வந்துருச்சு. ஜீவகாருண்யம் வந்துட்டாலே, இது பொருந்தும். அப்போ தீங்கு இல்லல்ல. அப்போ 3வது குணம், சத்துவ குணத்துல இருக்கும்போது, இந்த வைத்தியம் வேலை செய்யும். அந்த மருந்த பத்தி தான் சொல்றாரு. அதத்தான் அந்த பொழிப்புரையில நம்ம பார்த்தோம். சரி. இப்போ இந்த சிறுநீற்றோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப யாருக்கு இது தெய்வாதீனமா மருந்தா மாறும்னா, இப்படி குணங்கள்ல மேலான குணத்த அடைஞ்சு, எம்பெருமான் திருவடிய பணிஞ்சு, ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இது மருந்தாகும். மற்றவர்களுக்கு இது ஒரு விபத்தா போயிடும்.
ஏன்னா குணம் மாறிப்பட்டு போயிடும். அதான் எச்சரிக்கையா குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும். ரொம்ப எச்சரிக்கையா இத கவனிக்கணும். அதத்தான் திருப்பியும் ஒரு முறை வாசிச்சதுல ஒரு தெளிவா சொல்லிடுறேன். சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏற்கனவே சென்ற பாடல்கள்ல நம்ப அமிர்தாரண்ய பத்தி பார்த்துட்டே வந்தோம். அதுக்கு முன்னாடி நான் எச்சரிக்கை மணி அடிச்சேன். உடல் சுத்தம் முக்கியம், மன சுத்தம் முக்கியம், உயிர் சுத்தம் முக்கியம்னு. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த அமிர்தாரணை எப்படி எடுத்துக்கணும்? மிளகு அளவு எடுத்துக்கணும். எவ்வளவு அளவு எடுத்துக்கணும்? 100 மிளகுன்றது கூட்டி, கூட்டி எடுத்துக்கணுன்ற விவரங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த அழகிய கூந்தலும், ஒளி பொருந்திய நல்ல நெற்றியை உடைய பெண்ணே! உனக்கு ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமான செய்தியை சொல்லுகின்றேன் கேட்டுக்கொள். களவு, காயம் கலந்த இந்நீரில் உடலில் மறைவாகும் இடத்திலுள்ள இந்த சிறுநீரோடு மிளகு, நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பங்கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து சேர்த்து உட்கொண்டால் இளகும் மேனி, இருளும் கபாலமே. 2 வார்த்தை தான். ஆமா. இளகும் மேனின்னா, அந்த ஊல சதை, அப்புறம் தேவையில்லாத அந்த ஃபேட்டு, தேவையில்லாத அன்னெசசரி ஆமா. அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிடும்? கழிவெல்லாம் நீங்கிடும். தேகம் வந்து மெலிஞ்சிரும். ஆமா. உங்கள சிக்குன்னு வச்சுக்கும். அட் த சேம் டைம் இருளும் கபாலமே. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்னா, முடி வந்து கருக்கும். அப்படின்ற செய்தி இங்க குடுத்திருக்கிறாங்க. முடி நரைக்காது. மீண்டும் அந்த அப்ப சிறுநீர்ல எதெல்லாம் கலக்க சொல்றாங்க? ஆமா. மிளகு. அப்ப எப்படிப்பட்ட சிறுநீர்ன்றது போன பாடல்ல பார்த்தோம். முதல்ல வர்றது யூரியா. ஊத்தணும். யூரின் போம்போது நுர வருதுன்னு சொன்னா, நுர வர்றது என்னன்னா, தேங்குன சிறுநீர்ல நுர வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பீச்சு அடிக்கிற சிறுநீர்ல என்ன வரும்னா, போட்டோம் போய் பட்ட உடனே யூரியா தான் முதல்ல வரும். அப்ப அந்த யூரியாவ முதல்ல விட்டுறணும். அதுக்கப்புறம் நடுவுல வரக்கூடிய அந்த சிறுநீர் இருக்கு இல்லையா? அதுதான் சிவமாம் தன்மை, பெருநீர், சிவநீர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மை பெற்றிருக்கக்கூடியது. உவரி நீர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நீர தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மருந்தா எடுத்துக்கணும். மத்த நீர் வந்து உபயோகப்படாது. கடைசி நீரும் வந்து சத்து இல்லாதது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்போ அந்த சிறுநீரோடு மிளகு, நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பங்கொழுந்து. அதுக்கு முன்னாடி உடல பத்தின விவரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் இத எடுக்க தகுதி உள்ளவன்னு. அப்புறம் நெல்லிக்காய், மஞ்சள், வேப்பங்கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து சேர்ந்து உட்கொண்டால் இலகும் மேனி. ஆமா. அப்போ வேப்பம் கொழுந்து அல்லது வேப்பம் கொட்டையா? அப்படின்னு கீழ ஒரு குறிப்பு குடுத்திருக்காங்க. வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாமா? இல்ல வேப்பம் பருப்பு எடுத்துக்கலாமா? 2ம் ஒரே தன்மை தான். ஆனா கசப்பு தான். வேப்பம் கொழுந்தும் கசக்கும். வேப்பம் பருப்பும் சில விஷயங்கள் மாறுபடும். அது விதை அது. ஆமா. வேப்ப எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா? அதனால. அதுல குறிப்பு கீழ குடுத்து வச்சுக்கிறாங்க. வேம்பு அப்படின்பது கொழுந்தா அல்லது வேப்பம் பருப்பான்றது அங்க பிராக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால 2த்தையும் சேர்த்து சொல்றேன் நானு. இப்படி இடிச்சு அதோட சேர்த்து உட்கொண்டால் என்ன சொல்றாங்க? உட்கொண்டால் இலகும் மேனி. எப்படி எடுத்துக்கணும்? அளவு எடுத்துக்கணுன்றதெல்லாம் அளவு பத்திலாம் சொல்லல. அது ஒரு குறிப்பா ஒரு நாமளே ஒரு எடுத்துக்கணும். ஒரு மாத்திரை அளவு. அந்த மாரி ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த கணக்குப்படி அதெல்லாம் அவனுக்கு வைத்தியம் பார்க்குற மாரி இல்ல. உடம்பு இளைக்க ஒரு வழின்னு போட்டிருக்குது தலைப்பு. அப்போ உடம்பு என்ன ஆகும்னா, தேவையில்லாத கழிவெல்லாம் நீங்கி, இந்த தலைமுடி கருப்பாகறதுக்கான எல்லா வழியும் மிக சிறப்பா அங்க சொல்லியிருக்கிறாரு. அதுல என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுமானவரைலாம் நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்ப யாருக்கு இந்த ரகசியம் பொருந்தும்? யாருக்கு இந்த பாடல் பொருந்தும்னா, இந்த குணம் உள்ளவர்களுக்கு இது பொருந்தும். மத்தவங்க கையில எடுத்தாங்கன்னா, வேற குணத்துல அது முடியும். அதனால இந்த ஒரு உண்மைய மட்டும் சொல்லிர்றேன். அப்ப அமிர்தாரணை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற படிநிலைகளில் உள்ள எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய பொதுவாக தீட்சை என்று சொல்லக்கூடிய ஆட்பட்டவர்கள், அவனுக்கு ஆட்பட்டவர்கள், குருநாதர் கைய பிடிச்சு போடுறவங்களுக்கு இது மிகச் சிறப்பான ஒரு மருந்தாக அமையும். மத்தவங்களுக்கு இது வேற மாரி விளைவை ஏற்படுத்துன்ற உண்மைய நான் பகிரங்கமா அங்க சொல்லி, மீண்டும் ஒரு முறை அந்த பாடல பாடி நிகழ்ச்சிய நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். இப்ப இதுல சந்தேகம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 பொருள் சேர்க்கணும். எதோட? இப்படி சிறுநீர் மிளகு, நெல்லிக்காய். மிளகையும் இடிச்சுக்கணும், நெல்லிக்காயும் இடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மஞ்சள், வேப்பங்கொழுந்து இவற்றை ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து சேர்த்து உட்கொண்டால் இளகும் மேனி, இருளும் கபாலமே. உடம்பு இளைக்கும், தலைமுடி கருக்கும். அப்போ ரொம்ப நாளா தலைமுடி கருக்கிறதுக்கு கேள்வி கேட்டிருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய வழி. ஆமா, நிச்சயம். ஆனா உடம்பு மாத்தணும். இன்னைக்கு எல்லாமே நேத்து கூட நானு என்ட்ரி அடிச்சுட்டு வந்தேன்.
மனசாட்சிக்கு விரோதமான செயல் தான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன பண்றதுங்க? பயிர் வச்சு ஆகணும். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்றாங்களோ, அதுதான் நம்ம செய்றோம். அப்பயே யோசிச்சேன் நானு. நம்ம இந்த மாரி பாட்டு பாடுறோம். ஆனா நம்மளே இந்த பூமிக்கு எதிரான விளைவுகள செய்றோமே! ஆமா. அது வந்து பயிர் நல்லா இருக்கணும், நெல்லு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த நெல்லு ஷைனிங்கா வர்றதுக்கு 10 டேங்க் அது விஷமுள்ளது தான். கைய விட்டு கலக்கி நான் தான் அந்த மருந்த அடிச்சேன். அந்த மருந்து இன்றி தான். அப்போ அத தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அதற்கான கெமிக்கல் வேலைய அது செய்யத்தானே செய்யும். அதுலருந்து வரக்கூடிய சிறுநீர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற உணவு முறை வந்து ரொம்ப, ரொம்ப மோசமான உணவு. ஆமா. எல்லாத்துலயும் இன்னைக்கு பாய்சன் இருக்கு. அதுல விஷம் இல்லாதது இல்ல. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா, இதெல்லாம் இயற்கை விவசாயத்திலிருந்து வரக்கூடிய உணவா எடுத்து, நம்ம உடம்ப வந்து ஒரு பதப்படுத்தின பிறகு இந்த மாரி காரியங்கள்ல ஈடுபட்டா, மிக சிறப்பாக இருக்கும் இருக்கும் என்பது அடியேனுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா, அந்த வேலைய அடியேனே செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எத்தன கிலோ அரிசி வாங்குனாலும், அந்த அரிசி எதால பயிர் வச்சது? இயற்கை முறையில வந்ததா? அல்லது இன்றி அடிச்சு, கெமிக்கல் முறையில பயிர் வச்சிருக்காங்கன்றத கவனிக்கணும். எடுத்தா எடுப்பிலன்றது சில விஷயங்கள் பண்ண முடியாது. நம்ம உடம்பு ஃபில்டர் பண்ணி குடுக்கும். அது சிவநீர் தான். அது பதநீர் தான். பெரிய நீர் தான். சுத்தமான நீர் தான். அற்புதமான தேவ நீர் தான். ஆனா, அத பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம என்ன குடிக்கிறோம்? வாட் இன்புட் எத நம்ம உள்ள வழங்குறோன்றது முக்கியம். வணங்கி உள்ள நெய்வேத்தியமா குடுக்குறோமா? "அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமிசை, நண்பாலிக்குமாறு கண்டென்பற இன்னும் பாலிக்கும் பிறவியேன்னு" சொல்லிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறோமா? இல்ல ஏனோ தானோன்னு எடுத்து சாப்பிடுறோமா? டிவி பார்த்துன்னு சாப்பிடுறோமா? ஏதாவது வேடிக்கை பார்த்துன்னு சாப்பிடுறோமா? இல்ல யாரையாவது நினைச்சுக்கின்னு சாப்பிடுறோமா? அப்படி இல்லாம, எம்பெருமான நினைச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடிய உணவுக்கு பேர் தான் அமிர்தமா மாறும். அதுவும் உதட்ட மூடி சாப்பிடணும். உதட்ட மூடி சாப்பிட்டீங்கன்னா, அது உமிழ்நீரோட கலந்து வரும். அப்போ கண்ண மூடி சாப்பிட்டீங்கன்னா, பேரானந்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த பொருள சாப்பிட்டாலும் ருசிச்சு சாப்பிடணும். பசிச்சு சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுனால வரக்கூடிய விளைவ நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா, அந்த சிறுநீருக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது. நீங்க கண்டத நெனச்சுக்கிட்டு, கண்டத பார்த்துக்கிட்டு, அவசர கதியில சாப்பிடுறது எல்லாமே வெறும் மலமாகவும், மூத்திரமா தான் போகும். மத்தபடி அது ஒரு வைத்தியமா மாறாது. ஏன்னா, அது நீங்க அசட்டை பண்ணி சாப்பிட்டீங்க. எப்ப நீங்க எம்பெருமானுக்கு உணவு ஊட்டுறோம், எப்படி ஒரு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது பவ்யமா ஸ்கிரீன்லாம் போட்டு படைக்கிறாங்களோ, அதே மாரி நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கும் பவ்யமா, திவ்யமா அத சுத்தப்படுத்தி மரியாதை பண்ணணும். இருக்கிற ராஜாக்கள்லயே உயர்ந்த ராஜா அன்னராஜா. அந்த அன்னத்துக்கு உயர்ந்த இடத்த குடுக்கணும்னு சாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவாரு. அது உயரமாகும். நம்மள ரட்சிக்க வரக்கூடிய பொருள் உயரமாகவும், அந்த பொருளுக்கு கீழாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த பொருளை மேலான பொருளாக வைத்து, அந்த அன்னராஜாவை வணங்கி, அந்த அன்னத்தை நாம் புசிக்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு ரட்சிக்கும். அது நம்மை ரட்சிக்க வந்த ஜீவனை ரட்சிக்க வந்த ஒரு பொருளாகும். அது வணங்கத்தக்க ஒரு பொருளாகும். அப்படின்னு ஒரு குறிப்பு தராரு. அதனால உணவ நம்ம மதிக்கணும். உணவ நம்ம கும்பிடணும். உணவ கும்பிட்டுட்டு தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். அப்படி கும்பிட்டு சாப்பிடும்போது அது நைவேத்தியமா மாறும். அந்த உணவு நமக்கு மருந்தா மாறும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த பிழிவாக இருக்கக்கூடிய அந்த ரசத்துக்கு தான் உண்மையான ரசம். நான் சொன்ன ரசம் எதுடான்னா, இதுதான் ரசம். நம்ம வைக்கிற ரசமும் ரசமா தான் தெரியும். நம்ம உடம்புலேருந்து வரக்கூடியதும் ரசம் தான். இந்த தேவ ரசத்த எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி உடல் சுத்தம், மன சுத்தம், உயிர் சுத்தம், சரணாகதம், பணிவு, பக்தி இது எல்லாம் சேர்ந்து வந்தா தான் அது மருந்தா மாறும். இல்லன்னா வேற விளைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு உண்மையை சொல்லி, இந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அழக நன்னுதலாய் ஓர் அதிசயம் களவு காயம் கலந்த இந்நீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளும் கபாலமே அழக நல்நுதலாய் ஓர் அதிசயம் களவு காயம் கலந்த இந்நீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளும் கபாலமே. இந்த பாடல பிற சேர்க்கையாகவும் உபசேர்க்கையாகவும் சில பேர் ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு ஒரு எண்ணு குடுக்கல. இதுக்கு ஒரு எண்ணு குடுக்கல. ஆனா மற்ற
புத்தகங்கள்ல இதுக்கு ஒரு வரிசை, தர வரிசை குடுத்திருக்கிறாங்க. சில பேருக்கு ஆராய்ச்சி பண்ற திருமந்திரத்த ஆராய்ச்சி பண்றவங்க என்னன்னு தெரியல. இது இது பிற சேர்க்கையா? இல்ல அதாவது இடைச்செருகலா? அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எது எப்படியோ சிவபெருமானுடைய பெருங்கருணையா நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு தரவரிசை 5வது நம்பர் குடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில இதுவும் திருமந்திர பாடல்கள்ல இருக்கு. ஏன்னா சில பாடல்கள் கவிஞர்கள் சில இடைச்செருகல் எல்லா நூல்கள்லயும் இருக்கத்தான் செய்யும். 3000 பாடல்ன்றது 3040 பாடல், 48 பாடல் இருக்குது. இது எது ஒரிஜினல், எது பொய்ன்றதெல்லாம் நமக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். இறைவன் திருவருள் கருணையினால தர்மயாதன அதையும் சேர்த்து குடுத்திருக்கிறாங்க. அது விளக்கல. அந்த பாடலையும் சேர்த்து குடுத்திருக்காங்கன்ற உண்மைய சொல்லி, அ வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். இந்த பாடலையும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம தனிப்பட்ட முறையில பேசுவோம். அ வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லஃதுறும் கழுமல்ல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வடிமைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 7 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம்.